காங்கிரஸ் அதிமுகவுக்கு போடும் ஓட்டுகள் குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம் என புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் லாஸ்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஜி.கே. வாசன், தமிழ்நாடு வளர்ச்சி மற்றும் மாற்றத்தை காண வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக கூறினார். காங்கிரஸ் மற்றும் அதிமுகவுக்கு போடும் வாக்குகள் குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்கை வீணடிக்காதீர்கள், வாக்கை போடுகின்றேன் என்று அவர்களுக்கு போட்டு குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமமாக அது போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். சமூக நீதியினுடைய காவலர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள், இந்தியாவினுடைய வளர்ச்சியை உறுதி செய்வதிலே நம்முடைய கட்சி தமிழகத்திலே பாஜகவுக்கு பிறகு முதன்மை கட்சியாக இருக்க வேண்டும் எடுத்த முத்தான முடிவு அந்த முடிவு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இதனிடையே வேலூர் மாங்காய் மண்டி பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். பாமக மாநில துணைத் தலைவர் என்.டி. சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஏசி சண்முகம், தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார் என கூறினார். இதனிடையே கோவை காலப்பட்டி பகுதியில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற கூட்டத்தில் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், களத்தில் தன்னை எதிர்க்க முடியாததால் எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார்.